Installation and introduction to PHP and mysql database. நாம என்ன பார்க்க போறோம்னா PHP and mysql database இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன எப்படி பண்றது, அதுக்கு அடுத்து அத பத்தியான இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் PHP mysql ஓட கனெக்டிவிட்டி, இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி எது தேவைன்னு நம்ம பார்த்துருவோம். வெப் ப்ரௌசர் நமக்கு தேவை. எல்லாரும் வெப் ப்ரௌசர் என்னன்னா தெரியும். Chrome, Mozilla, Firefox, இதெல்லாம் நமக்கு வந்து வெப் ப்ரௌசர்ஸ் ஆல்ரெடி டிஃபால்ட்டா நம்மகிட்ட இருக்கும். லேப்டாப்லையும் டெஸ்க்டாப்லையும் டிஃபால்ட் வரனால நம்ம கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து வெப் சர்வருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வெப் எக்ஸிக்யூஷன் இன்ஜின், அது நம்மளுக்கு வேணும். அதுதான் நம்மளுக்கு வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கான பிஹெச்பியை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக வெப் ப்ரௌசருக்கு நம்மளுக்கு அனுப்பிச்சி விடுவோம். HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸும் இந்த வெப் ப்ரௌசருக்கும் வெப் சர்வருக்கும் நடுவில் நடக்கும். அதனால் நம்ம இந்த வெப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இந்த வெப் சர்வர் நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம். டாம்கேட்டு, அப்பாச்சி டாம்கேட்டு, மைக்ரோசாஃப்டில் வந்து IIS இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர், இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த வெப் சர்வர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து mysql டேட்டாபேஸ், அதையும் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம். அதாவது ஒரு டேட்டாபேஸ், அது ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ், அதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டையும் தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டிஃபால்ட் பேக்கேஜாக ஓப்பன் சோர்ஸில் 2 சாஃப்ட்வேர் வந்து ரெண்டையும் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தது. அந்த 2 சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா xampp சர்வர், xampp சர்வர். xampp xampp சர்வருங்கிற 2 பேக்கேஜ், ஏதோ ஒரு பேக்கேஜ் நம்ம எடுத்துட்டாலுமே இந்த டிஃபால்ட்டாக இந்த வெப் சர்வரையும் mysqலையும் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். ஸோ தனித்தனியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று xampஐயோ இல்லை xampஐயோ நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த வெப் சர்வர் ஃபீச்சரும் கிடைக்கும், mysqலோட ஃபீச்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். டாபிக் போகிற முன்னாடி நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை பார்த்துருவோம். யூசேஜ் ஆஃப் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் வெப்சைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து கோடிக்கணக்கான வெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். நம்மளுக்கு வேரியஸான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அதை ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படிங்கிற பார்க்கும்போது அந்த வெப்சைட்னா எதில் பண்ணாங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு நிறைய டவுட் வரும். இதில் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வெப் சர்வருக்குள்ள ரன் ஆகி நம்மளுக்கு டே டு டே இன்ஃபர்மேஷனை நம்ம ப்ரௌசர் வழியாக பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன இருக்குன்னா PHP, ASP.NET, ஜாவா, ரூபி, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ், HTML ஃபைல்ஸு, ஸ்கேலா, பைத்தான், ஜாவாஸ்கிரிப்ட், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதில் டாப் பொசிஷனை பிடிக்கிறது PHP. 79% வெப்சைட் இந்த வேர்ல்டு வைஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இன்வால்மெண்ட்டோட நம்ம அந்த விஷயத்தை பண்ணி நம்ம விஷயத்தை எக்ஸிபிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ASP.NET, இது வந்து ஒரு மைக்ரோசாஃப்டோட சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். .NEட்னு நம்ம சிம்பிளாக சொல்லுவாங்க வெளியில். ஸோ இதுக்கு அடுத்து தான் இடம் பிடிக்குது. 11.2% இது நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜாவாவோட JSP, ஜாவாவில் வந்து JSPன்னு ஒரு அட்வான்ஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் இருக்குது. அதை 4.0% தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா PHP வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், ஜாவாவும் ASP.NEட்டும் ஒரு கமர்ஷியல். இப்போ ரீசெண்டாக தான் ஜாவா வந்து ஆர்க்கிள் வந்து வாங்கினா, அதனால் அதை கமர்ஷியலாக மாற்றுறதுனால இந்த மாதிரி டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ PHP வந்து வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்லையும் மோஸ்ட்லி 79% ஆக்குபை பண்ணுது. இப்போ நான் உங்களுக்கு எப்படி xampp இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ google.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் xampp டைப் பண்ணி xampp டவுன்லோடுன்னு ஆப்ஷன் வரும். அந்த சஜஸ்ட் கீவேர்டை சூஸ் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் உங்களுக்கு டவுன்லோடு xampன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிக்கணும் அந்த வெப்சைட்டை. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் செக்ஷன் கீழே இருக்கும். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வேரியஸ் ஆஃப் வெர்ஷன்ஸ் வந்து விண்டோஸுக்கு நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம்னா PHPயோட வெர்ஷன்ஸை பொறுத்து நம்மளுக்கு இந்த எக்ஸாம்போட வெர்ஷனை நம்ம டிட்டர்மின் பண்ணுறாங்க. அதாவது பார்த்துட்டிங்கன்னா PHP வந்து 7.1.30, 7.2.19, 7.3.36. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் வெர்ஷன்ஸை நம்மளுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து விண்டோஸ்க்கு மட்டும் இல்லை, லைனக்ஸ்க்கு இருக்குது. யாராச்சும் லைனக்ஸ் மிஷின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, உபுண்டு அந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைனக்ஸ் வெர்ஷனையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்காண்டி PHP 7.1.3.0 வெர்ஷனை டவுன்லோட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 பிட்டு EXE தான் கிடைக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா i3 அண்ட் i3 above மிஷின் எல்லாமே 64 பிட்டு ஹார்ட்வேர் அண்ட் OS சப்போர்ட்டட் மிஷின் தான்
அதனால் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் வந்து 144 MB. நான் இப்போ டவுன்லோட் பண்ண போகிறேன். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த இடத்துல டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு அந்த exe. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், போர்ட்டபிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஓகே, இப்போ நம்ம அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஃபைலு exam-windows-x64 பிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதோட வெர்ஷன் 1.7.30 வெர்ஷனையும் நம்மளுக்கு இது பண்ணுது. ஸோ இந்த exe வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணுற நம்மளுக்கு அந்த பேஜ் வந்துடும். அதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன், செக்யூரிட்டி கன்ஃபர்மேஷன் கேட்குது. யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் வந்து டிஃபால்ட்டோட விண்டோஸ் சர்வீஸ் நம்மகிட்ட ஆத்தரைஸ் பண்ணுது. இது பண்ணவா வேணாமான்னு நான் பண்ணணும்னு எஸ்ன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இதோட இன்ஸ்டாலேஷன் டேஷ்போர்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ விட்டமினிங்கிற இதில் நம்மளுக்கு வருது. இதில் வந்து நம்மளுக்கு யூசர் ஆக்சஸ் கண்ட்ரோல் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குன்னு கேட்குது. இதை நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செட்டப் பேஜஸ் வந்துடுது. ஸோ செட்டப் பேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வெல்கம் டு எக்ஸாம் செட்டப் விசார்ட். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே என்னென்ன சர்வீசஸ் வந்து அந்த எக்ஸாம்ப் பேக்கேஜில் இருக்கோ அதை ஃபுல்லாக நம்மகிட்ட லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. எது நம்மளுக்கு தேவையோ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அப்பாச்சி டாம்கேட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப் சர்வர், mysql, ஃபைல்ஸில் FTP சர்வர். அது FTP சர்வர்னால் என்னென்னா, நீங்கள் லோக்கல் மிஷினில் வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க. அது எப்படி நான் வந்து வெப் சர்வருக்குள்ளே ஏற்றுறது, ஹோஸ்டிங் கம்பெனி, இப்போ கோடாடி கம்பெனி நீங்கள் விளம்பரம் பார்த்துருப்பீங்க. அந்த கோடாடி கம்பெனியில் வெப்சைட்டை வாங்குன்னு சொல்கிறோம். அந்த வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணி நம்ம லேப்டாப்பில் வச்சுருப்போம். அந்த வெப்சைட்டை வந்து நான் கோடாடியோட வெப் சர்வரில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ நான் இங்கே எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னோட ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணி என்னோட மிஷினில் நான் பார்க்க முடியும். அப்படி இல்லாட்டினா என் மிஷினில் இருக்க இன்ட்ராநெட்டு கனெக்ஷன் பண்ணிக்க, லேண்ட் கனெக்ஷன் பண்ணிக்க மற்ற மிஷினில் பார்க்க முடியும். ஆனால் என் வெப்சைட்டை வெளியூரில் இருக்கவங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களோ பார்க்கணும்னா, ப்ரொடக்ஷனில் பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைல்ஸில் FTP சர்வர் வழியாக நீங்கள் லோக்கலாக டெவலப் பண்ண ஃபைல்ஸை நீங்கள் அந்த ரிமோட் ஹோஸ்டிங் சர்வரில் காசு கொடுத்து வாங்கியிருக்க சர்வரில் நீங்கள் போடணும். அந்த சர்வீஸை தான் கோடாடி நம்மளுக்கு தந்துட்டு இருக்கான். அதுக்கடுத்து இது மெயில் சர்வர், அதே மாதிரி மெயில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் அவங்களே வச்சுருக்காங்க, தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டாம்காட்டுங்கிறது இன்னொரு வெப் சர்வர், அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். PHP டிஃபால்ட்டாக நமக்கு தேவை. பேர்லுங்கிற இன்னொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நமக்கு தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து PHP myadminங்கிறது வந்து டேட்டா பேஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண தேவை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். அது வெப்ஸ்லைசனுங்கிறது அந்த ஒரு டேட்டா பேஸ் என்வாயன்மெண்ட்டை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு காம்போனண்ட்டு. ஃபேக்ஸ் அண்ட் மெயில் இது வந்து ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கலாம். நம்மளுக்கு முக்கியமாக வந்து PHP myadmin தேவை, பேர்ல் தேவையில்லை, தேவையில்லாமல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி டெவலப்மெண்ட்டு FTP நம்மளுக்கு தேவையில்லை, மெயில் சர்வரும் இப்போதைக்கு தேவையில்லை. தேவையானது எல்லாமே அப்பாச்சி, mysql, டாம்கேட்டு, PHP அண்ட் PHP myadmin. ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் வந்து PHPயும் mysqலும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேரான PHP myadminம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, வெப் சர்வரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன். இது வந்து C டைரக்டரியிலேருந்து எக்ஸாம்புங்கிற ஃபோல்டரு க்ரியேட் ஆக போகுது. அதை தான் நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நம்மகிட்ட திரும்பியும் கன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கேட்குது. திரும்பியும் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செட்டப் இஸ் நவ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் போயிட்டுருக்கு. அந்த மீன் வாயில் வந்து அவங்க வெப்சைட்டுக்கும் நம்மளை ரீடைரக்ட் பண்ணிடுறாங்க. இந்த வெப்சைட் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு செட்டப்பில் போகிறோம். செட்டப் இஸ் நவ் ரெடி பீயிங் இன்ஸ்டால் எக்ஸாம் சர்வர் டு கம்ப்யூட்டர். ஓகே, ரெடியாக இருக்குது, நம்மளை இன்ஸ்டாலேஷன் பண்ண சொல்லுது. ஓகே, நான் இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ செட்டப் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக அன்பேக்கேஜிங் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ என்னென்ன நம்ம சூஸ் பண்ணோமோ அது மட்டும்தான் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க காம்போனன்ட் பண்ணாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜையும் நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வெப் சர்வர் செட்டப் வந்து உங்கள் லோக்கல் மிஷினில் இருக்குது. அதனால தான் நீங்கள் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி PHP ப்ரோக்ராம் எழுதும் போது வெப் ப்ரௌசரில் வந்து http://local hostன்னு அடிப்பீங்க. அந்த லோக்கல் ஹோஸ்டோட IP உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கில் படிச்சிருக்கீங்க 127.0.0.1, அதுதான் லோக்கல் ஐபியாக இருக்கும். அந்த இதில் மட்டும்தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த உங்கள் லேப்டாப்பையோ உங்கள் மிஷினையோ டெஸ்க்டாப்பையோ நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் கனெக்டிவிட்டி ஒரு ஹப்லேயே ரவுட்டர்லேயே கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐபி அசைன் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐபி வழியாக மட்டும்தான் HTTP அந்த ஐபி அட்ரஸ் / உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை போட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வெப் சர்வரை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு
இதை நீங்கள் வெப்சைட்டாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெப்சைட்டானா வெளி இடத்துல இருந்து உங்கள் இதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் இது வந்து டெவலப்மெண்ட்டாக உங்கள் மிஷினில் பண்ணுறத நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் மூலயமா எஃப்டிபி அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் காசு கட்டி நம்ம வாங்கணும். ஃப்ரீயாகவும் வெப் சர்வர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை லிமிட்டட் யூசேஜ் கொடுத்துருப்பாங்க, 1 GB 2 GB கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய வெப் சர்வர்லையோ இல்லை கோடாடிங்கிற மாதிரி கமர்ஷியல் இதுலேயோ நீங்கள் வந்து ஹோஸ்டிங் பண்ணணும். அதனால தான் அந்த கம்பெனிஸ் எல்லாமே ஹோஸ்டிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்மள்கிட்ட வந்து அப்பாச்சியோட சர்வரோட ஆக்சஸ் கேட்குது. அப்பாச்சி நம்ம வெப் சர்வரோட ஆக்சஸ் கொடுக்குது. நான் அலோ ஆக்சஸ் கொடுக்குறேன். இந்த மிஷின் விண்டோஸ் பெர்மிஷன் கேட்குது, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதனால் ஒரு கம்ப்ளீட்டான செட்டப் நம்ம வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டால் ஆகி முடித்தோடனே சி டைரக்டரி எக்ஸாம்பிளில் எல்லா இன்ஸ்டாலேஷன் ஃபைலும் 1 by 1 நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். அதை நம்ம ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தேவையில்லாத ஃபைலை நான் அன்இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து முடிக்க போகிற நிலமையில் இருக்கோம் இன்ஸ்டாலேஷனை. ஸோ அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து செட்டப்புக்குரிய ஃபைல்ஸ்னால் அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தேவைன்னா நம்ம வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இந்த செட்டப்பே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் அதுக்குரிய EXE அதை இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருச்சு. கம்ப்ளீட் எக்ஸாம் செட்டப் விசார்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்மகிட்ட கேட்குது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் அந்த எக்ஸாம் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடட்டா கண்ட்ரோல் பேனலில். ஸோ ஒரு கண்ட்ரோல் பேனல் நம்மளுக்கு வந்து ஒரு விசார்டு UI விசார்டு கொடுப்பாங்க. அதில் நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணோமோ அதை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த சர்வீஸை நம்ம ஓப்பன் பண்ணி விடட்டான்னு நம்மகிட்ட இந்த செக் பாக்ஸ் கேட்குது. இங்கே நான் வந்து அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் நான் கொடுக்குறேன். ஃபினிஷிங் கொடுத்தோன்னே ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 செகண்ட் டிலே கிடது. டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு மிஷின் ஸ்பீடை பொறுத்து நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாம்போட கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்பாச்சி இருக்குது, mysql இருக்குது, அதுக்கடுத்து டாம்கேட் இருக்குது. ஸோ இது 3 தான் நம்ம ப்ரைமரியாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஃபைல்ஸில் இன்ஸ்டால் பண்ணல, FTP மெர்க்குரியும் இன்ஸ்டால் பண்ணலாம். அதனால் அது ஃபுல்லாமே டிசேபிளாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த 3 நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம் ஒவ்வொன்றா. ஸோ நான் அப்பாச்சியை நான் வந்து என்னோட வெப் சர்வரை எடுத்துக்கிறேன். இல்லைனா டாம்கேட்டை நம்ம வெப் சர்வரை எடுத்துக்கலாம். நான் இங்கே அப்பாச்சியை வந்து நான் ஒரு வெப் சர்வரை நான் எடுத்துக்கிறேன். அதனால் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட போகிறேன் அப்பாச்சியை. ஸோ அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணி விடுறப்ப ஒரு எல்லோ கலரில் தெரியும். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த க்ரீன் கலரில் மாறிடும் வித் ப்ராப்பர் போர்ட் நம்பர் 80443. ஸோ இதில் நார்மலாக HTTPயோட போர்ட் நம்பர் வந்து வெப் ப்ரௌசரில் நம்ம 8080 யூஸ் பண்ணுவோம், இல்லை 80 யூஸ் பண்ணுவோம். அதோட ப்ராசஸ் ஐடியும் நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இது ரெண்டும் கிடைச்சாதான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்மளுக்கு ஐடியா வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்ஃபர்மேஷனும் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் ஏதாச்சும் பிரச்சனைனா ரெட் கலரோ இல்லை எல்லோ கலரோ நம்மளுக்கு அடிக்கும். ஸோ அதே மாதிரி நான் mysql டேட்டா பேஸை ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதோட ப்ராசஸ் ஐடி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ க்ரீன் கலராக மாறிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து mysql டிங்கிற EXE வந்து அலோவ் பண்ண சொல்லுது விண்டோஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். நான் அலோவ் பண்ணுறேன். அதே மாதிரி போர்ட் நம்பர் 3306 நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் என்னோடய வெப் சர்வரையும் செட்டப் பண்ணிட்டேன், என்னோடய mysql செட்டப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து PHP இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெயினாக இந்த கண்ட்ரோல் பேனலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இது எல்லாமே முடித்த பிறகு கண்ட்ரோல் பேனலை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வெப் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் புது ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் http://localhost அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா இப்படியும் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 127.0.0.1 ஐபி அட்ரஸு நம்ம கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டிஃபால்ட் எக்ஸாம்போட பேஜுக்கு நான் வந்துடுவேன் நான். ஸோ இதுதான் நான் என்னோடய இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா இல்லையா நம்மளுக்கு காட்டும். ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு அடுத்த மாதிரி அந்த கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஃபைலை எங்கே போடணுங்கிற இன்ஃபர்மேஷனில் இடத்துக்கு நம்மளை கூட்டு போயிடும். அதாவது இங்கே சி கோடில் எக்ஸாம் ஃபோல்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம், அந்த ஃபோல்டருக்கு அங்கே கூட்டு போயிடும். அதில் நம்மளுக்கு htdocsன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த htdocs ஃபோல்டரில் நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதில் தான் நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம போடணும். இதில் இருக்க இந்த index.phpயை தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. இங்கே முதல்ல நம்ம பார்த்தா இந்த ஃபைலில் காட்டுது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோமா? ஸோ இப்போ இங்கே இருக்க index.phpயை நான் ரீநேம் பண்ணுறேன் நான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி
நான் ரீநேம் பண்ணுறேன், 1ன்னு நான் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்பியும் நான் அதே ப்ரௌசரில் போயிட்டு நான் இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு அடித்தோம்னா இந்த பேஜ் நம்மளுக்கு கிடைக்காது, இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா index.phpங்கிற ஃபைலில் தான் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் வந்து நம்மளை தேடும். அப்படி எந்த ஃபைலும் இல்லாதனால அதில் இருக்கிற ஃபைலை எல்லாத்தையும் நம்மளுக்கு காமிச்சிருது. ஸோ அதனால் நம்மளோட என்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ணாலும் இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடணும். அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே index.phpன்னு ஒரு ஃபைல் எழுதிட்டு அது வழியாக தான் மிச்சம் இருக்க ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் index1.phpயை மாற்றிட்டு இண்டெக்ஸ் வச்சுட்டேன். இப்போ அதே இதை நான் ப்ரௌசரை நான் லோக்கல் ஹோஸ்ட் அடிச்சுட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதுதான் மெக்கானிசம் வந்து ப்ரௌசருக்கும் வெப் சர்வரில் இருக்க எந்த ஒரு அப்ளிகேஷன் வெப் சர்வர் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங்க்கும் இதுதான் மெத்தடு. இது வந்து இது காமன் மெத்தட் ஃபார் பிஹெச்பி, ஜேஎஸ்பி, ASP.NET எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ரவுட்டிங் மெக்கானிசம் வந்து சேம் தான். இப்போ நான் இந்த ஃபோல்டர் xampp HTTP டாக்ஸ்குள்ளே தான் இது என்னோட வெப் சர்வர். இந்த பாத்து ஃபிசிக்கல் பாத்தை நம்ம இங்கே லோக்கல் ஹோஸ்ட்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் விர்ச்சுவல் பாத்தா. ஸோ இதுக்கு ஐபி அட்ரஸ் செட் பண்ணுறதா இருந்தால் 127.0.0.1ன்னு நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் பாத்தை நான் அங்கே விர்ச்சுவல் பாத்தா HTTP ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி நான் டார்கெட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் டார்கெட்டுக்கு வரும்போது இந்த ஃபோல்டரில் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் போய் என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டாக ப்ரௌசரில் காட்டுது. ஸோ இதே விஷயத்தை இந்த கோடை நம்ம வந்து ரிமோட்டில் இருக்க ஹோஸ்டிங் சர்வர்ஸ், GoDaddy இந்த மாதிரி ஹோஸ்டிங் கம்பெனி இல்லை ஃப்ரீயாக கிடைக்கிற ஹோஸ்டிங் சர்வர்ஸில் போட்டோம்னா இந்த இடத்துக்கு அவன் டிஎன்எஸ் தந்துடுவான். ஸோ டிஎன்எஸ்னால் அந்த வெப்சைட் நேம் www.tnsert வெப்சைட் tnsert.com இந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு மேப் பண்ணி வச்சுருப்பான் அந்த ஐபி அட்ரஸ். அதனால தான் நம்ம வெப்சைட்டோட நேம் அடித்தோடனே டேரெக்டாக அங்கே இருக்க ரிமோட்டில் இருக்க வெப் சர்வர் பாத்துக்கு பிசிக்கல் பாத்துக்குள்ள போயிட்டு அந்த பிசிக்கல் பாத்தில் இருக்க கரெக்டான ஃபோல்டரில் போயிட்டு நம்மளுக்கு ஹோம் பேஜ், கான்டாக்டர்ஸ் பேஜ் எல்லா பேஜும் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பிஹெச்பியை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணியாச்சு, வெப் சர்வரும் இருக்காது. இப்போ நம்ம அடுத்து வந்து mysql டேட்டாபேஸை நம்ம பார்க்கணும். mysql டேட்டாபேஸ்க்கு PHP myadmin ஒரு சப் பிளகின் ஒன்று ஆட் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணுறப்போ. அந்த பிளகின் வழியாக நம்ம mysql டேட்டாபேஸை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸில் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் பேனலில் இங்கே செல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும், இது வழியாகவும் நம்ம mysql டேரெக்டாக கன்சோல் மோடில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் PHP myadmin வழியாக எப்படி யூஸ் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணி HTTP லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணிட்டு PHP myadmin இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கும்னா இதுவுமே அந்த HTTP டாக்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை ஏற்கனவே எழுதி நம்மளுக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க. இதில் என்ன நடக்கும்னா டேட்டா பேஸோட டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு நார்மலான யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு ப்ரௌசர்லேயே நம்ம ஈஸியாக டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதில் எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ லாகின் பண்ணி இப்போ நம்ம நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க mysql டேட்டாபேஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் என்ன காட்டுது 127.0.0.1 அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க டேட்டாபேஸை நம்மளுக்கு காட்டுது. ஓகே, இந்த டேட்டாபேஸில் என்னென்ன டேட்டாபேஸஸ் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து mysql டிஃபால்ட் டேட்டாபேஸ் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமான்னு யூசர் டிஃபைன் டேட்டாபேஸ் இருக்குது, சிஸ்டம் பேஸ்ட் டேட்டாபேஸ் இருக்குது, அதுக்கடுத்து PHP myadmin ஒரு யூசர் டெஸ்ட் டேட்டாபேஸ் இருக்குது, சிஸ்டம் டேட்டாபேஸ் டெஸ்ட்டுங்கிற ஒரு யூசர் டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இது வந்து இங்கே டேட்டாபேஸுங்கிற காலத்தை கிளிக் பண்ணோம்னா இதே இன்ஃபர்மேஷன் இங்கே தெரியும். ஸோ இங்கே வந்து நம்ம நிறைய டேட்டாபேஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே கிரியேட் டேட்டாபேஸில் போயிட்டு டேட்டாபேஸ் நேம் கொடுத்து கிரியேட்னு கொடுத்தா டேட்டாபேஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகிரும். இப்போ நான் test2ன்னு கொடுத்து கிரியேட் பண்ணுறேன், டேட்டாபேஸ் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே test2ன்னு வரும், test2 டேட்டாபேஸில் இருக்கேன். இதில் போயிட்டு நான் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸை நான் கிரியேட் பண்ணிக்கலாம், அதோட காலத்தை டிஃபைன் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரியான அழகான ஒரு ஈஸியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம PHP myadminல கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி லாக் அவுட் பண்ணி வெளில வருதுன்னா இங்கே லாக் அவுட் பட்டன் இருக்கும், இந்த லாக் அவுட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளில வந்துடுவோம். ஸோ வெளில வந்துட்டு நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாக நம்ம வந்து நிறைய டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ண முடியும், நிறைய டேபிளை கிரியேட் பண்ண முடியும், நிறைய டேபிள்ஸை இம்போர்ட் பண்ண முடியும். அந்த டேட்டாவையும் டேபிள்ஸையும் நம்ம ப்ரோக்ராமிங் வழியாக கனெக்ட் பண்ணி அவுட்புட் வந்து ப்ரௌசரில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் வெல்கம் ப்ராஜெக்ட் ஒன்று, வெல்கம்
ப்ரோக்ராம் ஒன்று நம்ம டெஸ்ட் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ எங்கே நம்ம ரன் பண்ணணும், நம்ம எங்கே ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும், அகைன் எக்ஸ்ப்ளோரில் கிளிக் பண்ணோம்னா நம்ம அந்த டேரக்டரிக்குள்ள போயிடும். இன்ஸ்டால் பண்ண டேரக்டரியில் xampp போயிடும். அதில் நம்ம எந்த டேரக்டரி போகிறோம்னா htdocs. இதுதான் நம்மளோட ஃபிசிக்கல் பாத். இந்த ஃபிசிக்கல் பாத் தான் அங்கே விர்ச்சுவலாக நமக்கு தெரிய போகுது. இங்கே நான் வந்து ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ப்ராஜெக்ட் ஃபோல்டர். அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நேம் வந்து இங்கே நான் வந்து டெஸ்ட்டு அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இந்த டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் index.php நான் கிரியேட் பண்ணணும். index.php நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ஏன் index.php கிரியேட் பண்ணுறோம்னா, ஸோ வெப் ரெக்வெஸ்ட் வந்தோடனே index.php, index.html, index.jsp இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபைலை தான் நமக்கு தேடும். அதுதான் ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை மென்ஷன் பண்ணாமலே அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் நான் index.phpன்னு நான் இங்கே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் phpன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நான் டெக்ஸ்ட் ஃபைல் மூலியமாக கிரியேட் பண்ணனால இது கன்ஃபர்மேஷன் கேட்குது. நான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா இது என்னோட ஐடி, ஏதாச்சும் ஒரு ஐடியில் ஓப்பன் ஆகும். இங்கே விஷுவல் கோடு நான் வந்து மைக்ரோசாஃப்டோட டிஃபால்ட் ஐடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதில் ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரீம் வியூவர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓப்பன் சோர்ஸில் நிறைய ஐடி இருக்குது. சப்ளைம் டெஸ்க்னு ஒரு ஐடி இருக்குது, அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நோட் பேடில் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸு இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்னால் நம்மளுக்கு வராது, கிடைக்கவும் கிடைக்காது. இதில் நம்மளுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் அந்த ஐடியில் நான் என்னோட blank index.php ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்னோட கோடை நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு சிம்பிள் கோடு வந்து நான் எழுதி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இதில் என்னென்னா, எப்போயுமே PHP வந்து ஒரு HTML ப்ரோக்ராமுக்குள்ள பைண்ட் ஆகி சாண்ட்விச்சாக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னோட பாடி செக்ஷனில் என்னோட PHP ப்ரோக்ராம் சின்டாக்ஸை நான் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே என்னோட பாடி செக்ஷனை க்ளோஸ் பண்ணி HTML செக்ஷனை க்ளோஸ் பண்ணி இந்த ஃபைலை நான் .phpன்னு சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்னென்னா, இந்த லெஸ் தென் சிம்பிள் கொஷின் மார்க்கு PHP, அதுக்கடுத்து கொஷின் மார்க்கு கிரேட்டர் தென் சிம்பிள், இதுக்குள்ளே வர எந்த ஒரு கோடையும் அந்த வெப் சர்வர் வந்து PHP கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோடை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும். ஸோ அதனால தான் ஒரு HTMLக்குள்ளே சாண்ட்விச்சாக நம்மளால் எழுத முடியுது. ஸோ என்ன எழுதியிருக்கேன் இந்த லைனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்கோங்கிறது வந்து நம்ம ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதனால் எக்கோன்னு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம கொடுத்து டபுள் கோட்ஸில் கொடுத்து நான் என்னோட கேரக்டர் நான் அடிச்சிருக்கேன், ஸ்ட்ரிங்ஸை நான் அடிச்சிருக்கேன், கேரக்டர் அடிச்சிருக்கேன். வெல்கம் டு TNSCERT ட்ரைனிங் செஷன். ஸோ இந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆகி எங்கள் வெப் சர்வரில் இன்டர்பிரிட்டேஷன் ஆகி ப்ரௌசரில் அவுட்புட் காட்டும். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் இந்த ஃபைல் சேவ். ஸோ இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்குது, இந்த ஃபைல் வந்து என்னோட htdoc டெக்ஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரௌசருக்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே நான் லோக்கல் ஹோஸ்ட்னு அடிக்கிறேன். லோக்கல் ஹோஸ்ட்னு அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டு அந்த டேஷ்போர்டுக்குள்ளே மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த டேஷ்போர்டு எடுத்துகிட்டு என்னோட ஃபோல்டர் போடுறேன் டெஸ்ட்டுன்னு. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த index.php கால் பண்ணி அது இன்டரப்ட் ஆகி அதோட அவுட்புட் என்ன, அந்த அவுட்புட்டை ஏன் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுது, வெல்கம் டு TNSCERT ட்ரைனிங் செஷன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த ஃபைலை வந்து நீங்கள் வியூ சோர்ஸ் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் போனாலும் சரி, இல்லை கண்ட்ரோல் U கொடுத்து வியூ சோர்ஸ் போனாலும் சரி, இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும்னா கோடு அந்த PHPயோட எந்த சின்டாக்ஸும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ டேரெக்டாக HTML பாடி இந்த லேபிள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏன்னா இது ஒரு செக்யூரிட்டி மெஷர். ஸோ மக்களுக்கு வந்து ப்ரௌசரில் வெப்சைட் பார்க்குறாங்க, அதை கண்ட்ரோல் வியூ சோர்ஸ் போய் பார்க்குறாங்க, அதில் PHP கோடு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஈஸியாக ஹேக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் டெக்னிக் வந்து வெப் சர்வர் மெயின்டைன் பண்ணுது. வெப் சர்வர் என்ன பண்ணுது, அந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கை கம்பைல் பண்ணுது, இல்லைனா இன்டர்பிரட் பண்ணுது. அதில் அந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கோட கோடை மறைச்சிட்டு HTTP ரெஸ்பான்ஸில் வெறும் HTML மட்டும் தருது. அதனால தான் நம்ம வந்து அதை HTTP ரெக்வஸ்ட்னு சொல்கிறோம், HTTP ரெஸ்பான்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து வியூ சோர்ஸ் போய் பார்த்தாலுமே கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங் மட்டும்தான் தெரியும். HTML, JavaScript, CSS அதை இது மட்டும்தான் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் மட்டும் தான் தெரியும். அதனால் நீங்கள் ஒரு வெப்பேஜை வந்து சேவஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு HTML ஃபைல் தனியாகவும் ஒரு ஃபோல்டரும் வரும். அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் இருக்காது. ஒன்லி இமேஜஸ்ஸு, CSS, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டு, JavaScript இந்த மாதிரி கிளைண்ட் சைடு கம்பைல் ஆகக்கூடிய ஃபைல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது மூலியமாக ஒரு வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செக்யூரிட்டியை நம்ம வந்து எம்பசைஸ் பண்ண முடியுது.
இப்போ வந்து பிஹெச்பியோட விஷயங்கள் எல்லாமே நம்ம ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் வெல்கம் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம வந்து வெப் சர்வருக்குள்ளே ஹெச்டிடாக்ஸ்குள்ளே ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டு அதை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த பிஹெச்பியோட சின்டாக்சஸ் எப்படி வந்து சப்ரஸ் ஆகுது வெப் சர்வரில், எப்படி நம்ம இங்கே வந்து கிளைண்ட் சைடு கிடைக்குது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸு, அதோட வியூ சோர்ஸும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா பிஹெச்பியும் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, mysql டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. பிஹெச்பி ஒரு ஓப்பன் சோர்ஸு, mysql ஒரு ஓப்பன் சோர்ஸு. அந்த ரெண்டு ஓப்பன் சோர்ஸுக்கும் தேவையான பிளகின்ஸு, பேக்கேஜஸ்ஸு, இன்பில்ட் மெத்தட்ஸ் நிறைய அவைலபிலிட்டி ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம பிஹெச்பி mysql தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி கனெக்ட் பண்ணுறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பிஹெச்பியில் வந்து நம்ம mysql கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அந்த விஷயங்கள் என்னென்ன நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து பிஹெச்பி ப்ரோக்ராமில் சொல்லிடணும். அது என்னென்ன விஷயம்னா, எந்த சர்வரில் நான் டேட்டாபேஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதுக்கடுத்து அந்த டேட்டாபேஸோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன, அந்த டேட்டாபேஸோட நேம் என்ன, இந்த 4 மெட்டா டேட்டாவையும் நம்ம வந்து இங்கே பிஹெச்பியில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வேரியபிளாக நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பிஹெச்பி வேரியபிள் எல்லாத்துமே உங்களுக்கு தெரியும், டாலர் சிம்பிளில் ஆரம்பிக்கும். தெர் இஸ் நோ டேட்டா டைப். அதில் நம்ம டேட்டா டைப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ டேட்டா டைப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாடலில் இல்லை, நம்ம அதில் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையோ கேரக்டர் எதை வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இங்கே நான் வந்து சர்வர் நேம்ங்கிற ஒரு வேரியபிள், யூசர் நேம்ங்கிற வேரியபிள், பாஸ்வேர்டுங்கிற ஒரு வேரியபிள், டிபி நேம்ங்கிற ஒரு வேரியபிள், ஒரு 4 வேரியபிள் கிளிக் பண்ணி அதில் நான் என்னோட டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வர் நேம் என்ன, லோக்கல் ஹோஸ்ட், இதில் 127.0.0.1 வைக்கலாம். இல்லை நீங்கள் ரிமோட்டில் டேட்டாபேஸ் வச்சுருந்தா அதோட ஐபி அட்ரஸ் இங்கே கொடுக்கணும். இப்போ நம்ம ரிமோட்டில் இல்லை, அதனால் லோக்கல் ஹோஸ்ட் நம்ம போட்டோம். அதுக்கடுத்து யூசர் நேம். ஸோ இங்கே யூசர் நேம்ங்கிறது வந்து என்னென்னா, டிஃபால்ட்டாக எக்ஸாம்பிளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே யூசர் நேம் வந்து ரூட் யூசர் நேம், அதுதான் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டு. பாஸ்வேர்டு வந்து எம்டி பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ எந்த பாஸ்வேர்டுமே இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிஹெச்பி மைஅட்மின்லேயோ இல்லை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டிஃபால்ட் சினாரியோவை. ஸோ இங்கே மை டிபிங்கிறத நான் இங்கே வந்து டெஸ்ட் டிபின்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா டெஸ்ட்னு ஃபோல்டர் வச்சுருக்கனால டெஸ்ட்னு நான் வச்சுக்கிறேன் நான். ஸோ வச்சுட்டு அதுக்கடுத்து நான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேராமீட்டரை வச்சு நான் பிஹெச்பி வழியாக கனெக்ஷனை நான் சொல்லணும். அந்த கனெக்ஷனுக்கு வந்து நான் மெத்தட் வந்து இன்பில்டு மெத்தட் வந்து பிஹெச்பியில் mysqlக்கு இருக்குது. mysql ஐன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் நான் இந்த 4 பேராமீட்டரையும் பாஸ் பண்ணுவேன். இப்படி பாஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுது. ஸோ இந்த கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட்டு நம்மளுக்கு இந்த வேரியபிள் வந்து உட்காந்துருது. அந்த கனெக்ஷனை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா. கரெக்டாக இருந்து ட்ரூன்னு நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எரர் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா, எரர் நோட்டிஃபிகேஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கனெக்ஷன் ஃபெயில் கிடைக்கும். எரர் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வரல இந்த ஆப்ஜெக்டில் இருந்துன்னா நம்மளுக்கு எல்ஸ் பாட்டுக்கு போயிடும். இங்கே நம்ம எல்ஸ் எழுதலை, டேரெக்டாக நம்ம வந்து கொரி எழுதியிருக்கோம். ஓகே, கொரியில் என்ன எழுதியிருக்கோம்? ஸோ எஸ்கியூலுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ டேட்டாபேஸ். எஸ்கியூல் வந்து ஒரு லாங்குவேஜ். இந்த ப்ரோக்ராமிங் வழியாக டேட்டாபேஸில் இருக்க டேட்டாவை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஸோ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை கேட்கும்போது, வெளியாள்கிட்ட கேட்கும்போது டேட்டாபேஸோட என்னென்ன டேட்டாபேஸ் இருக்குன்னா எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து தப்பான ஒரு விஷயம். எஸ்கியூஎல்ங்கிறது வந்து டேட்டாபேஸ் கிடையாது. ஸோ எஸ்கியூஎல்ங்கிறது வந்து இன்டர்மீடியேட் கொரி லாங்குவேஜ். அந்த கொரி லாங்குவேஜை யூஸ் பண்ணி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணி டேட்டாவை நம்ம டேட்டாபேஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கொரி லாங்குவேஜில் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து மை கெஸ்ட்டுங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமை நான் எடுக்க போகிறேன். அதனால தான் செலக்ட் ஐடி கமா ஃபஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் ஃப்ரம் மை கெஸ்ட்டு அப்படிங்கிற கொரியை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்த கொரியை வந்து எஸ்கியூஎல்ங்கிற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எந்த டேபிளில் வந்து மை கெஸ்ட்டுங்கிற டேபிளில் லாஸ்ட் நேமு, ஃபஸ்ட் நேமு, ஐடிங்கிற. ஸோ இந்த எஸ்கியூஎல்ல வந்து எஸ்கியூஎல்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வந்து கனெக்ஷன் வழியாக கொரிங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அதோட பேராமீட்டர்ஸ் வந்து இந்த எஸ்கியூஎல் ஸ்டோர் பண்ணி வச்ச எஸ்கியூஎலை இங்கே கொடுக்குறேன். ஸோ இந்த கொரிங்கிற மெத்தடு இந்த ஃபங்க்ஷனில் வந்து இதை பாஸ் பண்ணி விடுறதுனால இதை எக்ஸிக்யூட் பண்ணி இதோட ரிசல்ட் வந்து இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து எனக்கு மை கெஸ்ட்டுங்கிற டேட்டா டேபிளில் 2 ரோ இருக்குது, ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. கெஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன், அவரோட ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இன்னொரு கெஸ்ட்டோட ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னா இந்த 2 ரோவும் எனக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். டேட்டாவும் இங்கே வந்து
ரிசல்ட்டாக எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ரிசல்ட்டை நான் வந்து செக் பண்ணுறேன். எப்படி, ஏதாவது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 2 வந்திருக்கா இல்லை 0 வந்துருந்துச்சுன்னா அங்கே உள்ள டேட்டாவே கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி வந்து 0 வந்துருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்மளுக்கு உள்ளே விடாது. அதனால தான் கிரேட்டர் தென் 0 இருந்தால் தான், இப்போ 2 இருக்குன்னா 2ன்னா இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து இந்த 2ன்னு இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து 0. ஸோ 2 வந்து 0 காட்டிலும் பெருசுனால கண்டிஷன் பாஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே வந்துடுது. இந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம ஒயில் ரோ யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரு அரேவாக இருக்கும். நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்து ஒரு அரே இருக்குது. அந்த அரேல நான் ஃபெச் அசோசியேஷனுங்கிற மெத்தடை பாஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ரோவாக இந்த வேரியபிளில் என்னால் எடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஒயிலுங்கிற அரேல யூஸ் பண்ணி இந்த ஃபெச் அசோசியேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்டில் நான் ஒவ்வொரு அரேவை நான் இந்த ரோவில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரெக்கார்டை வந்து ஃபஸ்ட்டு தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ரோவில் இருக்கும். செகண்ட் தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது செகண்டோட கெஸ்டோட ஐடி இந்த ரோங்கிற அரேல இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப எக்கோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, ஐடி ஈக்குவல் டு ரோ ஐடி. இது வந்து இந்த ஐடிங்கிறது டேட்டா பேஸில் நம்ம வச்சுருக்க காலம் நேமு அதே மாதிரி ரோ. ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட்டு கெஸ்டோட நேமை பிரிண்ட் பண்ணிடுது ஸ்க்ரீனில். செகண்ட் டைமு சுத்தம் போகும்போது செகண்ட் யூசரோட ஐடி, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேம் பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு எதுவுமே அரேயில் இருக்காது. அதனால் அரே விட்டு எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஸோ இது எல்ஸில் வந்து பார்க்க போகும்போது இப்போ 0 கீழே இருந்துச்சுன்னா 0 அதில் தான் 0 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா எக்கோ 0 ரிசல்ட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடுது. இது எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கனெக்ஷன் ஆப்ஜெக்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். எதுக்கு க்ளோஸ் பண்ணணும்னா மிச்ச அதர் யூசர்ஸ் நிறைய யூசர்ஸ் வெப்சைட்டை பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும்னா செஷன்ஸ் எரர் டேட்டா பேஸ் செஷன்ஸ் எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப இந்த டேபிளில் இருக்க நம்மளுக்கு வந்து மை கெஸ்ட்டுங்கிற டேபிளில் இருக்க இந்த 3 காலத்தில் இருக்க ரோஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து இந்த 4 மெட்டா டேட்டா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி mysql டேட்டாபேஸை நம்ம டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம இப்போ செஞ்சு காமிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து மை கெஸ்ட்டுங்கிற டேபிளை நான் கிரியேட் பண்ணணும். எந்த டேட்டாபேஸில், டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸில். அதனால் நான் வந்து PHP myadmin-குள்ளே போய்க்கிறேன். ஸோ PHP myadmin எப்படி கிரியேட் போகிறதுனா லோக்கல் ஹோஸ்ட் PHP myadmin. எதுக்கு நம்ம இங்கே போகிறோம்னா இது வழியாக தான் நம்ம வந்து டேட்டாபேஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபிசிக்கலாக நம்ம மேனுவலாக ஒரு யூசர் வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கும் இல்லை இதுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் டெஸ்ட்டுங்கிற டேபிள் வச்சுருக்கேன், டேட்டாபேஸ் வச்சுருக்கேன். அந்த டேட்டாபேஸில் நான் வந்து டேபிள் நேம் கிரியேட் பண்ணுறேன். டேபிள் நேம் என்ன அங்கே பார்த்தோம்னா மை கெஸ்ட்டுங்கிறது டேபிள் நேமு. ஸோ மை கெஸ்ட்டுங்கிறது டேபிள் நேமு. அந்த டேபிள் நேமை நம்ம பார்க்குறோம். ஸோ மை கெஸ்ட்டுங்கிற டேபிள் நேம் நான் இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். எத்தனை காலம் இருக்குது? ஐடிங்கிற ஒரு காலம், ஃபஸ்ட்டு நேமுங்கிற ஒரு காலம், லேபிளுங்கிற ஒரு காலம். ஸோ அதனால் மொத்தம் 3 காலமு நம்ம கிரியேட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3. ஸோ இங்கே கோ கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக டேபிளோட ஸ்கீமாவை டிஃபைன் பண்ண சொல்லும். ஸோ அதில் என்ன ஃபஸ்ட்டு காலம் என்ன பார்த்தோம் நம்ம இங்கே ஐடி. ஸோ அதுக்கடுத்து ஃபஸ்ட் நேம். ஸோ ஐடின்னு நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கடுத்து ஃபஸ்ட் நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் நேம்ங்கிற காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, அதை டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து அதோட டேட்டா டைப்பை நம்ம செட் பண்ணணும். ஸோ PHPயில் மட்டும்தான் டேட்டா டைப் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா பேஸ்க்குள்ள, அதில் நம்ம டேட்டா டைப்பை செட் பண்ணணும். ஸோ ஐடிங்கிறது ஒரு இன்டீஜராக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட் நேம்ங்கிறது வந்து வேர் கேருங்கிறது, ஓகேங்களா? வேர் கேர் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ கேரக்டர், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர் ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதுக்கடுத்து லாஸ்ட் நேமும் ஒரு வேர் கேர் தான். ஸோ இதோட சைஸை நம்ம செட் பண்ணுறோம். ஃபஸ்ட் நேம் வந்து மேக்ஸிமம் 50 இருக்கும். இதுக்கு வந்து டிஃபால்ட்டாக இன்ட்டுக்கு 16 நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ லாஸ்ட்டில் இதெல்லாம் செட் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து இங்கே வந்து கோன் பட்டன் இருக்கும், சேவ்ங்கிற பட்டன். இந்த சேவ் பட்டனை க்ரியேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக மை கெஸ்ட்டுங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த டேபிளில் நம்மளுக்கு இத்தனை ஃபீல்டு நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ டேட்டாபேஸை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெஸ்ட்டுங்கிற டேட்டாபேஸை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு மை கெஸ்ட்டுங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த டேபிளை நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் நம்மளுக்கு இருக்க காலங்கள் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸ்ட்ரக்சரில் போய் பார்த்தீங்கன்னா காலங்கள் நம்ம என்னென்ன காலம் க்ரியேட் பண்ணிக்கணும் அந்த காலம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு. ஸோ இப்போ ப்ரௌசிங் பண்ணி பார்த்தோம்னா எந்த டேட்டாவும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் இப்போ 2-3 டெஸ்ட் டேட்டாவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இன்சர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஐடி 1
ஃபர்ஸ்ட் நேம் சேது, லாஸ்ட் நேம் ராமன். ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து ரெண்டாவது ஐடி 2 சங்கீதா, லாஸ்ட் நேம் ஏ கொடுத்துட்டு நான் இங்கேயும் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு ரோ மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரோ எக்ஸிக்யூட் ஆகும். மொத்தமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே கோ இருக்கும். அந்த கோவை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்சர்ட் குறி ஜென்ரேட் ஆகி இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்சர்ட் இன்ட்டு மை கெஸ்ட்டு, அந்த காலம் ஃபஸ்ட்டு வேல்யூஸு, செகண்ட் வேல்யூஸு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரௌஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ தெரியும். ஸோ இந்த 2 ரெக்கார்டையும் நான் எப்படி ப்ரோக்ராம் வழியாக இங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நான் காப்பி பண்ணிவிட்டு என்னோட அந்த டேட்டா வேம்ப் சர்வரில் இருக்க அந்த பர்டிகுலர் பொசிஷனுக்குள்ளே போகிறேன். நான் ஃபிசிக்கல் பாத்துக்குள்ளே எக்ஸாம்புக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ்குள்ளே போகிறேன். அதில் டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டரில் போகிறேன். இங்கே நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், PHP ஃபைலு. அந்த ஃபைல் db.php க்ரியேட் பண்ணி எஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுனால நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிக்குது. ஸோ ஏற்கனவே ஓப்பன் ஆகிடுச்சு, பிளாங்காக இருக்குது. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு சர்வர் நேம், யூசர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருது. mysql கனெக்ஷன் க்ரியேட் பண்ணிடுது. கனெக்ஷன் எரர் இருந்துச்சுன்னா எரர் அடிக்கும். அப்படி இல்லைனா இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேபிளில் இருக்க எல்லா ரோவையும் எடுக்குது. ரோ ஃபுல்லாக எடுக்குது. மொத்தம் எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அந்த குறியை எக்ஸிக்யூட் பண்ணுது. அந்த 2 ரோவையும் இந்த ரிசல்ட்டுக்குள்ளே வச்சுக்குது. ஒரு அறையாக இருக்கும். அந்த அறையை நம்ம செக் பண்ணுறோம், அரே உள்ளே இருக்கா இல்லையா, 0க்கு மேலே இருக்கா, அறையோட லென்த்து 0வாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும். 0வாக இருந்துச்சுன்னா நம்ம எக்கோ 0 ரிசல்ட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். 0க்கு மேலே இருக்குன்னா இப்போ 2 இருக்குல்ல, அதனால் இங்கே ஒயிலில் போட்டு அந்த அறையை நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த அறையை பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் ஃபஸ்ட் ரெக்கார்டு சேது ரெக்கார்டு வரும், செகண்ட் ரெக்கார்டில் சங்கீத ரெக்கார்டு வரும். ஸோ இதுதான் நம்ம இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிவிட்டு என்னோட ப்ரௌசருக்குள்ள நான் வரேன். நான் ப்ரௌசரில் லோக்கல் ஹோஸ்ட் /டெஸ்ட் ஃபோல்டரு /db.php. ஏன் டெஸ்ட் ஃபோல்டர் வெறுமனா டைப் பண்ணோம்னா இண்டெக்ஸுக்கு ரூட் ஆயிரும். அதனால் db.php டைரெக்டாக டைப் பண்ணி நான் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே டேட்டாபேஸில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ ஐடி = 1, நேம் சேதுராமன், ஐடி = 2, நேம் சங்கீதா. ஸோ இந்த நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கோடிங் மிஸ்டேக்கு நான் இந்த இடத்துல விட்டுருந்தேன்னா எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே வராது. ஸோ எனக்கு எரர் அடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட் பாஸ்வேர்டை நான் மாற்றி கொடுத்துட்டேன், ரூட் 1ன்னு கொடுத்துட்டேன். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு, டிஃபால்ட் பாஸ்வேர்டு நான் தப்பாக அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எரர் நம்மளுக்கு இங்கே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன எரர்? கரெக்டாக mysql எரர் ஆக்சஸ் டினைட் ஃபார் ரூட் 1 லோக்கல் ஹோஸ்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா டேட்டாபேஸை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியலை, அந்த ரூட்டுங்கிற பாஸ்வேர்டு ஆக்சஸ் டினைன் யூஸருங்கிற எரர் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான எரர் இன்ஃபர்மேஷன் இங்கே எரர் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் நிறையா இருக்கனால நம்ம ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நம்ம செக் பண்ணி ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டேட்டாபேஸ் ட்ரிவன் ப்ரோக்ராமை இந்த PHP mysql எழுதலாம். ஸோ அந்த ரீசனால தான் யார் வெப்சைட் எழுதுகிறாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது இந்த PHPயும் mysql தான். அதில் ஓப்பன் சோர்ஸ்னால காசும் கிடையாது. அதே மாதிரி வெப் சர்வர் ஃப்ரீயாக வெப் சர்வர் நிறைய கிடைக்குது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வெப் சர்வர் உங்களுக்கு டெடிகேட்டட் சப்போர்ட் இருக்குன்னா நீங்கள் GoDaddy யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம்.